இன்னைக்கு வந்து உலக சுற்றுச்சூழல் தினம். கூடியிருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலே பெரிய நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் வனத்துறையின் மூலமாக. அதையொட்டி இன்றைக்கு நமது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டத்தொடரிலே இன்று மரங்களை நட வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் சமூக ஆர்வலெல்லாம் முடிவு செய்து நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற நகரமன்றத்தினுடைய முன்னாள் இந்நாள் உறுப்பினர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, வரி வந்திருக்கின்ற சமூக ஆர்வலர்களே, அரசு அலுவலர்களே, வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, ஒரு அனைவருக்கும் எனது முதற்கு நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்து, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தமிழ்நாட்டினுடைய வனப்பரப்பை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்திலே காலநிலை மாற்றம் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும். புவி வெப்பமாகுதல் அதிகரித்து கொண்டே போகிறது. எப்பொழுது வெயில் அதிகமாக அடிக்கிறது, எப்பொழுது மழை பெய்கிறது என்று தெரியாமல் இருக்கிறது. எனவே அதையெல்லாம் கருத்திலே கொண்டு மரத்தை வளர்த்தால் மரம் நம்மை வளர்க்கும் என்று கலைஞர் சொன்னார். இந்த நாள் என்பது மிக முக்கியமான நாள். சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு கிரீன் மிஷன் வந்திருக்கின்ற மாணவ செல்வர்களும் உள்ளாட்சியுடைய முன்னாள் நாள் பிரதிநிதிகளுக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் சமூக தொண்டு நிறுவனங்களுக்கும் எனது நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்து அனைவருக்கும் இன்றைக்கு உலக சுற்றுலா தின வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம். மினிஸ்டர் வந்து மரம் நட்டார். அவர் வீட்டுக்கு 1 மரம் நட சொன்னார். ஆனால் நாங்கள் 4 மரம் நடுவோம். ஏன்னா நம்ம 2021 ஆக்சிஜன் இல்லாமல் கஷ்டப்பட்டோம். அதனால நாங்கள் 4 மரம் நட்டு எங்கள் ஜென்ரேஷனை காப்பாற்ற போகிறோம்.